நம்ம செய்யற உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்ம குணத்தை மாற்ற வேண்டாம். அதற்கான பலனை இந்த இயற்கை, இந்த கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி தருவாங்க. அதுதான் அதுல ஒரு ஆச்சரியம். ஒரு பாப்பா வந்து அவ்வளோ அற்புதமா சொல்லிச்சு, சார் கடைசி நாள் கவுன்சிலிங், நிச்சயமா உனக்கு போஸ்டிங் இருக்காது, நீ போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா என் உள் மனசு சொல்லிச்சு, நீ இப்போ உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் நீ நல்லது தானே நினைக்க, உனக்கு நல்லதே நடக்கும்னு என் மனசு சொன்னிச்சு. நான் எப்போ பஸ்ல போனாலும் அந்த பஸ்ல யாராவது கஷ்டப்பட்டவங்க நின்றுட்டு வந்தாங்கன்னா அவங்கள உட்கார சொல்லுவேன். நான் மெனக்கேடு நின்றுட்டு வருவேன். நான் அவங்களுக்காக நின்றுட்டு வரும்போது எனக்கு ஒரு திருப்தி. ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தோம், ஒரு தகுதியானவங்களை உட்கார சொன்னோம், ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை உட்கார சொன்னோம், ஒரு வயசானவங்களை உட்கார சொன்னோன்னு யாரையாவது உட்கார வச்சுக்கிட்டு வருவேன். நான் அன்னைக்கு ஒரு சீட்டு கொடுத்தேன், என்னுடைய பண்பை நான் மேம்படுத்திக்கிட்டேன். ஆனா கடவுள் எனக்காக, நான் டிஎன்பிசி கவுன்சிலிங்ல என்னோட போஸ்டிங் முடிஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒரு போஸ்டிங் அங்க இருந்தது, அந்த போஸ்டிங்கை நான் எடுத்துக்கிட்டேன். யாரோ ஒருத்தருக்கு நான் இடம் கொடுத்தேன், அதுக்கு இறைவன் எனக்கு டிஎன்பிசி ஆபீஸ்ல உனக்குன்னு ஒரு போஸ்டிங் வச்சிருப்பான்னு சொன்னவங்களால நம்ப முடியுதான்னு அந்த பொண்ணு வந்து மேடையில பேசிச்சு. இதுதான் உண்மை. இந்த சமூகத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னைக்குமே திருப்பி தரும்.